எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா மாறுறது ஒரே நாள்ல நடக்குமா? இல்ல, தெரியாம அவனுக்குள்ள வளர ஆரம்பிக்கிற சில குணங்கள் தான் ஒரு நாள் அவனோட வாழ்க்கையே தலைகீழா மாற்றிடும்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த கலியுகத்துல மனிதன்கிட்ட எல்லாமே இருக்கு. நல்ல வீடு இருக்கு, நல்ல சம்பளம் இருக்கு, கையில விலை உயர்ந்த போன் இருக்கு, உலகத்துல எந்த மூலையில இருக்கிற தகவலையும் சில நொடிகள்ல தெரிஞ்சிக்கிற வசதியும் இருக்கு. ஆனா மனசுக்குள்ள நிம்மதி இருக்கா? சந்தோஷம் இருக்கா? ஏன் இவ்வளவு மன அழுத்தம்? ஏன் இவ்வளவு குடும்ப பிரச்சனைகள்? ஏன் இவ்வளவு துரோகம்? ஏன் இவ்வளவு விவாகரத்து? ஏன் இவ்வளவு தனிமை? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பதில் சொல்லிட்டாரு. பகவத்கீதையில அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி நடக்கிற வாழ்க்கைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுற மாதிரி இருக்கு. கிருஷ்ணர் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிய வைக்கிறார். மனிதனை அழிக்கிறது வெளியில இருக்கிற எதிரி இல்ல, அவனுக்குள்ளேயே இருக்கிற எதிரி தான். இன்னைக்கு அந்த எதிரிகள்ல முதல் எதிரிய பத்தி தான் நாம பார்க்க போறோம். அது காமம். இங்க காமம்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் ஞாபகம் வரும். ஆனா பகவத்கீதையில சொல்லப்படுற காமம் அதை விட ரொம்ப ஆழமானது. காமம் அப்படின்னா அளவுக்கு மீறிய ஆசை. அது உடல் இன்பத்துக்கான ஆசையா இருக்கலாம், பணத்துக்கான ஆசையா இருக்கலாம், புகழுக்கான ஆசையா இருக்கலாம், அதிகாரத்துக்கான ஆசையா இருக்கலாம். எப்பவும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு முடிவே இல்லாம மனசு கேட்கிற நிலைதான் காமம். ஒரு ஆசை இருக்கிறது தப்பில்ல, ஆனா அந்த ஆசையே நம்மளை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சா அங்கிருந்து தான் அழிவு ஆரம்பிக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? ஒரு சின்ன விஷயம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, வாங்கிட்டீங்க. 2 நாள் சந்தோஷம். அடுத்த வாரமே அதை விட பெரியது வேணும்னு மனசு சொல்ல ஆரம்பிச்சிருக்கும். புதிய போன் வாங்கினீங்க. அடுத்த மாதம் இன்னொருத்தர் அதை விட நல்ல போன் வாங்கினாரு. உடனே நம்ம போன் பழசா தோண ஆரம்பிச்சிடும். ஏன்? போன் பழசாகல, மனசுதான் திருப்தியை இழந்துருச்சு. அதுதான் காமத்தோட வேலை. அது ஒருபோதும் போதும்னு சொல்லாது, இன்னும்னு தான் சொல்லும். கடல் தண்ணீரை குடிச்சா தாகம் தீருமா? தீராது. அதே மாதிரி கட்டுப்பாடில்லாத ஆசைகளை நிறைவேற்றிக்கிட்டே போனா மனசு ஒரு நாளும் நிறையாது. அதனாலதான் கிருஷ்ணர் ஆசைய சாதாரண உணர்ச்சியா பார்க்கல, அத மனிதனோட மிகப்பெரிய எதிரியா பார்த்தாரு. பகவத்கீதையில இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, காம ஏஷ குரோத ஏஷ. அதாவது மனிதனை பாவத்துக்குள்ள தள்ளுறது இந்த காமம்தான். ஒரு தவறு ஒரே நாள்ல நடக்காது. முதல்ல மனசு ஒரு விஷயத்தை நினைக்கும், அப்புறம் அதை அடைய ஆசைப்படும். அந்த ஆசை வளர்ந்து அடிமையாக்கும். அதுக்கப்புறம் அறிவு வேலை செய்யவே செய்யாது. இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை பாருங்க. மனுஷன் தகவல் தேடி போறதில்ல, கவனத்தை இழக்க போறான். ஒரு வீடியோ, இன்னொரு வீடியோ, இன்னொரு ரீல், இன்னொரு படம், இன்னும் 5 நிமிடங்கள், இன்னும் கொஞ்ச நேரம், அப்படியே மணி நேரங்கள் போயிடுது. யாராவது கட்டாயப்படுத்துறாங்களா? இல்ல, அவன் மனசுக்குள்ள இருக்கிற ஆசைதான் அவனை இழுத்துக்கிட்டு போகுது. இதுதான் கலியுகத்தோட மிகப்பெரிய சோதனை. வெளியில சாத்தான் வரமாட்டான், நம்ம ஆசைதான் சாத்தானா வேலை செய்யும். ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு தூண்டில்ல புழுவை வைக்கிறாங்க. மீனுக்கு புழுதான் தெரியுது, தூண்டில் தெரியாது. அது ஆசைப்பட்டு புழுவை கடிக்குது, அடுத்த நொடியே சிக்கிக்குது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள் புழு மாதிரி கவர்ச்சியா இருக்கும். ஆனா அதுக்குள்ள மறைஞ்சிருக்கும் தூண்டில் நமக்கு தெரியாது. கள்ள உறவு, சூதாட்டம், போதை, அளவுக்கு மீறிய பண ஆசை, பதவி வெறி, புகழ் பைத்தியம், இவை எல்லாமே வெளியில அழகா தெரியும். ஆனா உள்ள வாழ்க்கைய கிழிச்சு போடுற தூண்டில் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராவணன் பெரிய சிவபக்தன், பெரிய ஞானி, பெரிய அரசன். அவன்கிட்ட சக்தியும் இருந்தது, செல்வமும் இருந்தது, புகழும் இருந்தது. ஆனா ஒரு கட்டுப்பாடில்லாத ஆசை, ஒரு பெண்ணை அடையணும்னு வந்த தவறான எண்ணம் அவன் சம்பாதிச்ச எல்லாத்தையும் ஒரே நொடியில சாம்பலாக்கிடுச்சு. அழிவுக்கு காரணம் ராமர் இல்ல, அவனுக்குள்ள இருந்த காமம்தான். மகாபாரதத்திலையும் இதே விஷயம். துரியோதனனுக்கு ஒரு ராஜ்யம் இருந்தது. ஆனா பாண்டவர்களோட உரிமையும் தனக்கே வேணும்னு நினைச்சான். அந்த பேராசை அவனை எங்க கொண்டு போச்சு? குருக்ஷேத்திர போர்க்களத்துக்கு. ஒரு ஆசை எத்தனை லட்சம் பேரோட உயிரை எடுத்துச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் இதே நடக்குது. ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, அது போதல, தவறான வழியில சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல சின்ன பொய், அப்புறம் சின்ன மோசடி, அப்புறம் பெரிய குற்றம், இறுதியில அவமானம். ஒரு குடும்பம் சிதறுது, பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, பெற்றோர்கள் தலைகுனியறாங்க. இது எல்லாத்துக்கும் ஆரம்பம் என்ன? இன்னும் வேணும்னு சொன்ன மனசு. நீங்க கவனிச்சு பாருங்க, கடவுள் நமக்கு தேவைகளை கொடுத்திருக்கார். ஆனா ஆசைகளுக்கு எல்லை வைக்கிற பொறுப்பை நமக்கு தான் கொடுத்திருக்கார். அந்த எல்லை உடைஞ்சா வாழ்க்கையும் உடையும். அதனாலதான் பெரிய மகான்கள் ஒரு வார்த்தை சொல்வாங்க, ஆசைய கொல்லாதீங்க,
ஆசைக்கு அடிமையா மட்டும் ஆகாதீங்க. இந்த 2 வரிகளுக்குள்ள முழு வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. நீங்க கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், உயர்ந்த இடத்துக்கு போகலாம். அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அதை அடையறதுக்காக மனசாட்சியை விற்க ஆரம்பிச்சா, அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்க ஆரம்பிச்சா, தர்மத்தை விட்டுட்டா, அந்த ஆசை இனிமேல் ஆசை இல்ல, அது நரகத்துக்கு இழுக்கிற கயிறு. இதுதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இன்னும் கொஞ்ச நேரத்துல மிகவும் அதிர்ச்சியான ஒரு ஸ்லோகத்துல சொல்ல போறாரு. மனிதனை நரகத்துக்கு அழைச்சிட்டு போற 3 வாசல்கள் இருக்குன்னு அவர் சொல்றாரு. அதுல முதல் வாசல் இந்த காமம். ஆனா அந்த 2வது வாசல் முதல் வாசல் விட இன்னும் ஆபத்தானது. ஒரு மனிதன் ஆசைப்பட்டதை அடைய முடியலன்னா அடுத்த நொடியில என்ன நடக்கும்? அந்த பதில் அடுத்த பகுதியில பார்க்கலாம். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஒரு ஆசை நிறைவேறலன்னா என்ன ஆகும்? நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்கல, நீங்க விரும்பின மனுஷன் உங்களை புரிஞ்சுக்கல, நீங்க எதிர்பார்த்த பதவி இன்னொருத்தருக்கு போயிடுச்சு, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் ஒரே நாள்ல போயிடுச்சு. அப்போ மனசு என்ன செய்யும்? அதுதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்ற அடுத்த பெரிய எச்சரிக்கை. குரோதம், கோபம். கோபம் அப்படின்னா வெறும் சத்தமா கத்துறது மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ள கொதிக்கிற வெறுப்பு, பழி வாங்கணும்னு நினைக்கிற மனநிலை, மற்றவரை காயப்படுத்தணும்னு தோன்ற எண்ணம், எனக்கு கிடைக்கலன்னா அவனுக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற இருள். இது எல்லாமே குரோதத்தோட பல வடிவங்கள். நீங்க கவனிச்சு பாருங்க. சின்ன குழந்தை கூட ஒரு பொம்மை கேட்கும், கொடுக்கலன்னா அழும். பெரியவங்களும் அதேதான். வித்தியாசம் என்னன்னா, குழந்தை வெளியே அழும், பெரியவங்க உள்ளே அழுவாங்க. அந்த அழுகதான் கொஞ்சம் கொஞ்சமா கோபமா மாறும். அதனாலதான் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில ஒரு அற்புதமான வரிசையை சொல்றார். தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷுபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் குரோதோபி ஜாயதே. அதாவது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருந்தா அதுல பற்று வரும், பற்றுல இருந்து ஆசை வரும். அந்த ஆசை நிறைவேறலன்னா குரோதம், கோபம் பிறக்கும். பாருங்க, கோபம் தனியா வராது, அதுக்கு பின்னாடி எப்பவும் உடைந்த ஆசை தான் இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? ஒருத்தர் உங்களை மரியாதையா நடத்தணும்னு எதிர்பார்த்திருப்பீங்க, அவர் அப்படி நடத்தல, உடனே மனசு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும். அல்லது ஒரு நண்பன் உங்களை ஏமாத்திட்டான், ஒரு உறவினர் நம்பிக்கையை உடைச்சிட்டாரு, ஒரு சக ஊழியர் உங்க உழைப்புக்கு கிரெடிட் எடுத்துட்டாரு. வெளியில நீங்க அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள என்ன நடக்கும்? அவனுக்கு ஒரு நாள் பதில் கிடைக்கும். நான் இதை மறக்க மாட்டேன், இவனை எப்படி பழி வாங்கலாம்னு பார்ப்போம். இப்படி எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். அதுதான் கோபம். கோபம் முதல்ல மற்றவரை எரிக்காது, அது முதல்ல நம்ம மனசத்தான் எரிக்கும். ஒரு நெருப்பு துண்ட கையில பிடிச்சுக்கிட்டு அதை இன்னொருத்தர் மேல வீசணும்னு நினைக்கிற மாதிரி. அந்த நெருப்பு முதல்ல யார சுடும்? நம்ம கையத்தானே. அதே மாதிரி கோபம் முதல்ல நம்ம நிம்மதியையே எரிச்சு சாம்பலாக்கிடும். அதுக்கப்புறம்தான் வெளியே வரும். இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை திறந்து பாருங்க. ஒருத்தர் ஒரு கருத்து எழுதுறாரு, அடுத்த நிமிஷம் 100 பேரு சண்டை. யாருக்கும் யார தெரியாது, ஆனா வார்த்தைகள் மட்டும் விஷமா பறக்குது. ஏன்? கருத்து வேறுபாடு பிரச்சனை இல்ல, கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாம இருக்கிறது தான் பிரச்சனை. கலியுகத்துல மனிதன் ரொம்ப சீக்கிரம் கோபப்படுறான், ஆனா ரொம்ப தாமதமா யோசிக்கிறான். இதுதான் ஆபத்து. ஒரு நிமிஷ கோபம் 10 வருஷ உறவை உடைக்குது. ஒரு நிமிஷ கோபம் ஒரு குடும்பத்தை பிரிக்குது. ஒரு நிமிஷ கோபம் ஒரு குழந்தையோட மனசுல வாழ்நாள் முழுக்க ஆறாத காயத்தை விட்டுட்டு போகுது. ஒரு நிமிஷ கோபம் ஒரு கொலையையும் செய்ய வைக்குது. அதனாலதான் பெரியவர்கள் சொல்வாங்க, கோபத்துல எடுத்த முடிவு வாழ்க்கையையே மாற்றிடும். மகாபாரதத்துல அஸ்வத்தாமாவை நினைச்சு பாருங்க. போர் முடிஞ்சிடுச்சு, எல்லாமே முடிஞ்ச பிறகும் கோபம் அவனை விடல. அந்த கோபத்தால தான் இரவு நேரத்துல தூங்கிக்கிட்டு இருந்த பாண்டவர்களின் மகன்களை கொன்றான். அந்த ஒரு செயலால அவன் வாழ்நாள் முழுக்க சாபத்தை சுமக்க வேண்டிய நிலை வந்துச்சு. கோபம் ஒருத்தனை வீரனா ஆக்காது, அது அவனை விவேகமில்லாதவனா மாற்றும். ராமாயணத்துல கூட இதே பாடம் இருக்கு. கைகேயி முதல்ல ராமரை வெறுக்கல, ஆனா மனசுக்குள்ள விதைக்கப்பட்ட சந்தேகம், அதுல இருந்து பிறந்த பிடிவாதம், அதுல இருந்து வந்த கோபம் அயோத்தி முழுக்க துக்கத்தை கொண்டு வந்துச்சு. ஒரு கோபம் ஒரு நாட்டையே அழ வச்சது. நம்ம வீட்லயும் இதேதான். அப்பா கோபத்துல பேசுறாரு, அம்மா மனசு உடைஞ்சிடுது, குழந்தை பயந்து போயிடுது.
அடுத்த நாள் எல்லாரும் அமைதியா இருந்தாலும் அந்த வார்த்தைகள் மட்டும் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். காயம் ஆறிடும், ஆனா கோபத்துல பேசின வார்த்தைகள் பல நேரம் ஆறவே ஆறாது. நீங்க யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணர் ஏன் கோபத்தை இவ்வளவு ஆபத்தானதுன்னு சொல்றாரு? ஏன்னா கோபம் வந்தா அறிவு வேலை செய்யாது. அததான் கிருஷ்ணர் பகவத்கீதையில தொடர்ந்து சொல்றாரு. क्रोधात् भवति सम्मोहः, सम्मोहात् स्मृति विप्रमः, स्मृति भ्रंशात् बुद्धिनाशः, बुद्धिनाशात् प्रणश्यति. அதாவது கோபத்துல இருந்து மயக்கம் வரும், மயக்கத்துல இருந்து நினைவு குழப்பம் வரும், அதுல இருந்து புத்தி அழியும், புத்தி அழிஞ்சா மனுஷனே அழிஞ்சிடுவான். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்க. கிருஷ்ணர் கோபப்படாதேன்னு மட்டும் சொல்லல, கோபம் வந்தா அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு முழு சங்கிலியையே காட்டுறாரு. இன்னைக்கு ஜெயில்ல இருக்கிற நிறைய பேரு ஒரு நிமிஷ கோபத்துக்காக எடுத்த முடிவுக்காகத்தான் வாழ்க்கையை இழந்திருக்காங்க. அவங்க யாரும் காலையில எழுந்ததும் இன்னைக்கு நான் என் வாழ்க்கையை கெடுத்துக்க போறேன்னு நினைக்கல. ஒரே நிமிஷம் அறிவு தூங்கிச்சு, கோபம் விழிச்சது, வாழ்க்கை இருட்டாயிடுச்சு. அதனாலதான் கோபம் வராத மனுஷன் பெரியவன் இல்ல, கோபம் வந்தாலும் அதுக்கு அடிமையா ஆகாத மனுஷன்தான் பெரியவன். கிருஷ்ணர் குருக்ஷேத்திர போர்க்களத்துல இருந்தாரு. அவர் அவமானப்படுத்தினவங்களும் இருந்தாங்க, தூற்றுனவங்களும் இருந்தாங்க. ஆனா அவர் கோபத்துக்கு அடிமையா ஆகல. ஏன்னா தன்னை ஆள்றவன் தான் உண்மையான வீரன். மற்றவரை ஜெயிக்கிறது பெரிய சாதனை இல்ல, தன்னோட கோபத்தை ஜெயிக்கிறது தான் மிகப்பெரிய சாதனை. ஆனா கோபத்தை வென்றாலும் இன்னொரு மிக ஆபத்தான விஷயம் மனிதனுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அது வெளியில அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் விழுங்கிக்கிட்டு இருக்கும். அது பணத்துக்காக, பொருளுக்காக, மற்றவரோடையது நமக்கே வேணும்னு சொல்ற தீராத பசி. பகவான் கிருஷ்ணர் அதுக்கு ஒரு பேரை சொல்றாரு, லோபம், அதாவது பேராசை. இந்த லோபம் ஏன் மனிதன நரகத்தின் வாசலுக்கே கூட்டிக்கிட்டு போகுதுன்னு அடுத்த பகுதியில ஆழமா பார்க்கலாம். கடந்த 2 பகுதிகள்ல நாம என்ன பார்த்தோம்? முதல்ல காமம், அதாவது அளவுக்கு மீறிய ஆசை. அதுக்கப்புறம் குரோதம், அதாவது அந்த ஆசை நிறைவேறாதப்போ பிறக்கிற கோபம். இப்போ இந்த 2 விஷயங்களை விட இன்னும் ஆழமான, இன்னும் ஆபத்தான ஒரு குணத்தை பத்தி பார்க்க போறோம். அது லோபம். தமிழ்ல சொன்னா பேராசை. ஆனா இந்த பேராசைன்னு சொல்ற வார்த்தைய ரொம்ப சாதாரணமா எடுத்துக்க கூடாது. பேராசை அப்படின்னா எனக்கு தேவையானது மட்டும் போதும்னு நினைக்கிற மனசு இல்ல, எல்லாமே எனக்குத்தான் வேணும்னு நினைக்கிற மனசு. அதுதான் லோபம். அதோட கூடவே இன்னொரு விஷயமும் வரும், பொறாமை. ஏன்னா பேராசை இருக்கிற இடத்துல பொறாமையும் கண்டிப்பா இருக்கும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல மனிதன் உயிர் வாழ்றதுக்காக உழைச்சான். இன்னைக்கு மற்றவங்களை விட பெரியவனா தெரியணும்னு உழைக்கிறான். அது தவறா? இல்ல. முன்னேறணும்னு நினைக்கிறது தப்பில்ல. ஆனா மற்றவன் கீழே விழணும்னு நினைக்கிறது தப்புதான். அதுதான் லோபம் மனசுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சேன்னு அர்த்தம். உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? ஒரு நல்ல செய்தி கேட்குறீங்க, உங்க நண்பனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, அடுத்த வீட்டு பையன் நல்ல சம்பளம் வாங்குறான், ஒரு உறவினர் பெரிய வீடு கட்டிட்டாரு. அந்த செய்தியை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம்னு மனசு சொல்லுதா? இல்ல அவனுக்கு எப்படி கிடைச்சது, அவனுக்கு என்ன தகுதி, எனக்குத்தான் முதல்ல கிடைக்கணும், இப்படி உள்ளுக்குள்ள ஒரு சின்ன குரல் பேச ஆரம்பிக்குதா? அதுதான் பொறாமை. அந்த பொறாமை வளர்ந்து வளர்ந்து அவன்கிட்ட இருக்கிறது எனக்கும் வேணும், அப்புறம் அவன்கிட்ட இருக்கவே கூடாது, இந்த 2 நிலைக்கும் கூட்டிட்டு போகும். இதுதான் லோபம். இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை பாருங்க. ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போறாரு, இன்னொருத்தர் புதுசா கார் வாங்குறாரு, மற்றொருத்தர் தினமும் சந்தோஷமான போட்டோக்களை போடுறாரு. அதை பார்த்த உடனே நம்ம வாழ்க்கை ஏதோ குறைஞ்ச மாதிரி தோண ஆரம்பிச்சிடுது. உண்மையில குறையா? இல்ல, ஒப்பிடுற மனசுதான் பிரச்சனை. பேராசைக்கு மிகப்பெரிய உணவு ஒப்பீடு. ஒப்பிடுற மனசு இருக்கிற வரைக்கும் திருப்தி வரவே வராது. ஒரு வீட்டை வாங்குவோம், அடுத்தவங்க இன்னும் பெரிய வீடு வாங்குவாங்க, உடனே நம்ம வீடு சின்னதா தோணும். ஒரு கார் வாங்குவோம், அடுத்த மாதம் புதிய மாடல் வந்துரும், நம்ம கார் பழசா தோணும். ஒரு பதவி கிடைக்கும், அடுத்தவன் இன்னும் பெரிய பதவிக்கு போவான், நம்ம சாதனைக்கு மதிப்பே இல்லாம போயிடும். இந்த உலகம் நம்ம கிட்ட இருந்த சந்தோஷத்தை எடுத்துக்கல, நம்ம பேராசை தான் அது திருடிட்டு போயிடுச்சு. அதனால தான்
பேராசை இருக்கிற மனுஷன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஏழைதான். திருப்தியா இருக்கிற மனுஷன் எவ்வளவு குறைவா இருந்தாலும் பணக்கார. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டவன் தான் வாழ்க்கையில அமைதியா இருப்பான். மகாபாரதத்துல துரியோதனனை நினைச்சு பாருங்க. அவனுக்கு என்ன குறை இருந்தது? அரண்மனை இருந்தது, அதிகாரம் இருந்தது, படை இருந்தது, செல்வம் இருந்தது. ஆனா பாண்டவர்களுக்கு இருந்த சிறிய உரிமையை கூட அவன் விட மனசு வரல. அவனுக்கு ராஜ்யம் மட்டும் போதல, முழு ராஜ்யமும் தனக்கே வேணும். அந்த ஒரு பேராசை எத்தனை பேரோட ரத்தத்தை பூமியில சிந்த வச்சது. அதனாலதான் துரியோதனனை கொன்றது பீமன் இல்ல, அவனோட லோபம்தான். ராமாயணத்துல கூட இதே பாடம். பொன்னான மான், அது உண்மையில இருந்ததா? இல்ல. ஆனா அதை அடையணும்னு வந்த ஆசை, அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் சீத்தைய பிரிச்சது, ராவணனுக்கு அழிவை கொண்டு வந்தது. ஒரு மாயை, ஒரு பேராசை, ஒரு உலகத்தையே தலைகீழா மாற்றிடுச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க, சில பேர் நேர்மையா சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் வேகமா பணம் வரணும். அதுக்காக தவறான வழி, லஞ்சம், மோசடி, வரி ஏய்ப்பு, பொய்க்கணக்கு, ஏமாற்று வேலை. முதல்ல மனசு பயப்படும், அப்புறம் பழகிடும், கடைசியில அது சாதாரணம்னு தோண ஆரம்பிச்சிடும். இதுதான் லோபத்தோட விஷம். அது மெதுவா வேலை செய்யும், ஆனா முடிவுல முழு வாழ்க்கையையும் சாப்பிடும். ஒரு மரத்துக்குள்ள கரையான் புகுந்தா வெளியில மரம் நல்லாத்தான் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள காலியா இருக்கும். ஒரு நாள் சின்ன காற்றடிச்சாலே விழுந்துடும். அதே மாதிரி லோபம் இருக்கிற மனசு வெளியில சிரிச்சுக்கிட்டு இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது, நல்ல தூக்கம் இருக்காது. ஏன் தெரியுமா? இன்னும் என்ன வாங்கலாம், இன்னும் யார மிஞ்சலாம், இன்னும் என்ன சேர்க்கலாம், அதைத்தான் நாள் முழுக்க யோசிக்கும். அதனாலதான் பேராசைக்கு முடிவே கிடையாது. அது ஒரு அடியில்லாத கிணறு, எவ்வளவு நிரப்பினாலும் நிரம்பாது. இப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்ற மிக முக்கியமான எச்சரிக்கையை கேளுங்க. பகவத்கீதை அத்தியாயம் 16 ஸ்லோகம் 21. த்ரிவிதம் நரகஸ்ய ஏதம் துவாரம் நாசனம் ஆத்மனஹா காம குரோதஸ் ததா லோபஹ் தஸ்மாத் ஏதத் த்ரயம் த்யஜேத். அதாவது, மனிதனை அழிக்கிற நரகத்துக்கு 3 வாசல்கள் இருக்கு. அவை காமம், குரோதம், லோபம். அதனால இந்த 3ஐயும் மனிதன் கண்டிப்பா விட்டுவிடணும். கிருஷ்ணர் கவனமா சொல்ற வார்த்தையை பாருங்க. அவர் இது பாவம்னு மட்டும் சொல்லல, நரகத்துக்கு வாசல்னு சொல்றாரு. வாசல் அப்படின்னா என்ன? உள்ள போறதுக்கு ஆரம்பம். அதாவது ஒரே நாள்ல யாரும் நரகத்துக்கு போக மாட்டாங்க. முதல்ல ஆசை வரும். அந்த ஆசை நிறைவேறலைன்னா கோபம் வரும். அது நிறைவேறினாலும் இன்னும் வேணும்னு பேராசை வரும். இந்த 3 சேர்ந்தா மனுஷனோட தர்மம் வெளியே போயிடும், மனசாட்சி தூங்கிடும், அறிவு மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் எந்த பாவத்தையும் செய்ய மனசு தயங்காது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்துல நடந்த பெரிய மோசடிகள், பெரிய போர்கள், பெரிய குடும்ப சண்டைகள், சொத்து பிரச்சனைகள், கொலைகள், துரோகங்கள், இதோட வேற தோண்டி பார்த்தா இந்த 3 குணங்கள்ல ஒன்னாவது கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் கிருஷ்ணர் முதல்ல நம்ம எதிரிகளை வெளியில தேடாதீங்கன்னு சொல்றார், மனசுக்குள்ள தேடுங்கன்னு சொல்றார். ஏன்னா வெளி எதிரியை ஜெயிக்கிறது சுலபம், உள்ளே இருக்கிற பேராசையை ஜெயிக்கிறது தான் மிகப்பெரிய தவம். ஆனா இந்த 3 நரக வாசல்களுக்கு அப்புறம் இன்னும் சில ஆபத்தான அசுர குணங்களை கிருஷ்ணர் சொல்றார். அவை வெளியில நல்லவங்க மாதிரி நடிக்க வைக்கும், ஆனா உள்ளுக்குள்ள மனிதனை காலி பண்ணிடும். அதுல முதலாவது தம்பம், அதாவது பகட்டு, போலியான ஆடம்பரம். ஏன் மனிதன் இல்லாததை இருப்பது மாதிரி காட்டணும்னு நினைக்கிறான்? அது எப்படி அவனோட ஆன்மீக வளர்ச்சியையே அழிக்குது? அத அடுத்த பகுதியில ஆழமா பார்க்கலாம். கடந்த பகுதியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையே நாம பார்த்தோம். காமம், குரோதம், லோபம், இந்த 3ம் மனிதனை அழிக்கிற நரகத்தோட 3 வாசல்கள்னு அவர் தெளிவா சொல்றார். பகவத்கீதை 16:21. ஆனா கிருஷ்ணர் அதோட நிறுத்தல. நரக வாசல்கள்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மனிதனுக்குள்ள இருக்கிற இன்னும் சில அசுர குணங்களையும் ஒவ்வொன்னா எடுத்து சொல்றார். அதுல முதலாவது தம்பம். பகவத்கீதையில வர்ற ஸ்லோகம் இதுதான். தம்போ தர்ப்போ அபிமானச்ச குரோதக பாருஷ்யமேவச்ச அஜ்ஞானம் சாபிஜாதஸ்ய பார்த்த சம்பதமாசுரீம்.
இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் அசுர குணங்களை பட்டியலிட ஆரம்பிக்கிறார். அதுல முதலிலேயே சொல்ற வார்த்தை தம்பம். தமிழ்ல சொன்னா பகட்டு, போலியான ஆடம்பரம், இல்லாததை இருப்பது மாதிரி காற்ற வாழ்க்கை. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மனிதன் உண்மையா வாழ்றானா இல்ல மற்றவங்க பார்க்கறதுக்காக வாழ்றானா? இந்த கேள்விக்கு மனசாட்சியோட பதில் சொல்லுங்க. ஒரு காலத்துல மனுஷன் வீடு கட்டினா குடும்பம் சந்தோஷமா வாழணும்னு கட்டினான். இன்னைக்கு மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு கட்டுறான். ஒரு காலத்துல நல்ல துணி போட்டா உடம்பை பாதுகாக்க, இன்னைக்கு மற்றவங்களை கவர. ஒரு காலத்துல சம்பாதிச்ச பணத்தை சேமிச்சாங்க, இன்னைக்கு கடன் வாங்கியாவது பெரியவங்க மாதிரி தெரியணும்னு செலவு பண்றாங்க. இதுதான் தம்பம். தம்பம் அப்படின்னா பணக்காரனா இருக்கிறது இல்ல, பணக்காரனா நடிக்கிறது. அறிவாளியா இருக்கிறது இல்ல, அறிவாளி மாதிரி காட்டிக்கிறது. பக்தனா இருக்கிறது இல்ல, பக்தன் மாதிரி வேஷம் போடுறது. இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருக்கா? சமூக வலைதளத்துல ஒருத்தரோட வாழ்க்கையை பார்த்தா அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். தினமும் சிரிப்பு, தினமும் சுற்றுலா, தினமும் கொண்டாட்டம். ஆனா அதே மனுஷன் இரவு தனியா உட்கார்ந்து அழுறத யாரும் பார்க்க மாட்டாங்க. வெளியில காட்டுற வாழ்க்கைக்கும் உண்மையில வாழற வாழ்க்கைக்கும் நிறைய பேருக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. அதுதான் தம்பம். கலியுகத்துல இந்த தம்பம் ரொம்ப ஆபத்தான வடிவம் எடுத்திருக்கு. ஏன்னா இப்போ பொய் சொல்லணும்னா கூட வாயால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு போட்டோ போதும், ஒரு வீடியோ போதும், ஒரு ஸ்டேட்டஸ் போதும், உலகம் நம்பிடும். ஆனா கடவுள் ஏமாற மாட்டார், மனசாட்சியும் ஏமாறாது. அதனாலதான் கிருஷ்ணர் இதை அசுர குணம்னு சொல்றார். ஒரு நல்ல உதாரணம் பாருங்க. ஒருத்தர் கோவிலுக்கு போறாரு, அது நல்ல விஷயம். ஆனா அவர் மனசு முழுக்க கடவுள்கிட்ட இருக்கா இல்ல என்ன எத்தனை பேர் பார்க்கறாங்கன்னு இருக்கா? அப்படின்னா அது பக்தி இல்ல, அது தம்பம். ஒருத்தர் ஏழைகளுக்கு உதவி பண்றாரு, ரொம்ப நல்ல விஷயம். ஆனா உதவி பண்றதுக்கு முன்னாடி கேமராவை ஆன் பண்றாரு, உதவி முடிஞ்சதும் வீடியோவை அப்லோட் பண்றாரு. அப்போ கேள்வி என்னன்னா, அவர் உண்மையில உதவி பண்ணினாரா இல்ல புகழை வாங்கிக்கிட்டாரா? இதுதான் நாம யோசிக்க வேண்டிய விஷயம். இயேசு சொன்ன ஒரு அழகான வார்த்தை இருக்கு, உன் வலதுகை செய்யறத இடதுகைக்கு கூட தெரியக்கூடாது. அதே உண்மையை கிருஷ்ணரும் வேறொரு விதமா சொல்றார். செயல் உண்மையா இருக்கணும், காட்சி உண்மையா இருக்க வேண்டிய அவசியமில்லை. இன்னைக்கு நிறைய பேர் உண்மையில சந்தோஷமா இருக்கணும்னு முயற்சி பண்றதில்ல, சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டணும்னு தான் முயற்சி பண்றாங்க. இதுதான் கலியுகத்தோட பெரிய சோகம். ஒரு சின்ன குழந்தைய கவனிச்சு பாருங்க, அது எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கும். பசித்தா அழும், சந்தோஷம்னா சிரிக்கும், நடிப்பு கிடையாது. ஆனா நாம வளர வளர முகத்துல சிரிப்பு, மனசுக்குள்ள கண்ணீர், வாயில அன்பு, உள்ளுக்குள்ள போட்டி, வெளியில பக்தி, உள்ளுக்குள்ள அகங்காரம். இதுதான் தம்பம் மெதுவா வளர ஆரம்பிச்சதோட அடையாளம். மகாபாரதத்துல சகுனியை நினைச்சு பாருங்க. அவன் நேரடியா சண்டை போடல, நல்லவனா நடிச்சான், ஆலோசனை சொல்றவனா இருந்தான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருந்தது? வஞ்சகம். வெளிமுகம் வேற, உள் மனசு வேற. இதுதான் அசுரகுணம். ராமாயணத்துல மாரீசனும் அதேதான். பொன்னான மானா வேஷம் போட்டான், வெளியில அழகு, உள்ளுக்குள்ள அழிவு. சீதாதேவிக்கு அது மான் மாதிரி தெரிஞ்சது, ஆனா உண்மையில அது மரணத்துக்கான வலை. நீங்க யோசிச்சு பாருங்க, சாத்தான் எப்பவும் பயங்கரமான உருவத்துல வரமாட்டான், கவர்ச்சியான உருவத்துல தான் வரும். அதே மாதிரி தம்பமும் வெளியில் ரொம்ப அழகா தெரியும், ஆனா அதுக்குள்ள உண்மை இருக்காது. இன்னைக்கு எத்தனை பேர் கடன் வாங்கி திருமணம் பண்றாங்க, எத்தனை பேர் கடன் வாங்கி நகை வாங்குறாங்க, எத்தனை பேர் கடன் வாங்கி கார் வாங்குறாங்க? ஏன்? தேவையா? இல்ல, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயம். இந்த ஒரு பயம்தான் நிறைய குடும்பங்களை கடன் சுமையில தள்ளுது, வாழ்க்கையை நிம்மதியில்லாம ஆக்குது. தம்பம் எப்பவும் ஒப்பீட்டுல இருந்துதான் பிறக்கும். அவன் அப்படி இருக்கான், நானும் அப்படியே தெரியணும். அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க, நாமும் அதே மாதிரி செய்யணும். இப்படி வாழ ஆரம்பிச்சா ஒரு நாள் நம்ம உண்மையான முகமே நமக்கு மறந்திடும். கிருஷ்ணர் ஏன் தம்பத்தை அசுர குணம்னு சொல்றாருன்னு இப்ப புரியுதா? ஏன்னா தம்பம் இருக்கிற இடத்துல உண்மை இருக்காது, உண்மை இல்லாத இடத்துல ஆன்மீகம் வளராது. கடவுளை ஏமாற்ற முடியாது, அவருக்கு நம்ம முகம் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, மனசு மட்டும் தெரிஞ்சா போதும். அதனாலதான் பெரிய மகான்கள் எப்பவும் எளிமையா வாழ்ந்தாங்க.
ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, மகா பெரியவா இவங்க யாருமே உலகத்துக்கு தங்களை நிரூபிக்க முயற்சி பண்ணல. ஏன்னா உண்மை இருக்கிற இடத்துல விளம்பரம் தேவையில்லை. சூரியன் உதிக்கிறதுக்கு விளம்பரம் வேணுமா? வேண்டாம். அவன் ஒளியே அவனை அறிமுகப்படுத்தும். அதே மாதிரி உண்மையான நல்ல குணம் இருந்தா அதை உலகத்துக்கு சொல்லிக் காட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. அது தானாவே வெளிப்படும். ஆனா தம்பத்துக்கு அப்புறம் வர்ற அடுத்த குணம் இதைவிட இன்னும் ஆபத்தானது. ஏன்னா தம்பம் வெளியில் நடிப்பு, ஆனா அடுத்த குணம் உள்ளுக்குள்ள இருக்கிற விஷம். அது தர்ப்பம், அதாவது அகங்காரம், தலைக்கணம். என்னை விட யாரும் பெரியவங்க இல்ல, எனக்குத்தான் எல்லாம் தெரியும். இந்த எண்ணம் எப்படி ஒரு மனிதனின் வீழ்ச்சிக்கு காரணமாகுது? ராவணன் முதல் துரியோதனன் வரை எத்தனை பேரை இந்த தர்ப்பம் அழிச்சது? அதை அடுத்த பகுதியில் ஆழமா பார்க்கலாம். கடந்த பகுதியில் நாம பார்த்தது தம்பம், அதாவது இல்லாதத இருப்பது மாதிரி காட்டுற பகட்டு வாழ்க்கை. வெளியில நல்லவங்க மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள உண்மை இல்லாத வாழ்க்கை. ஆனா இப்ப பார்க்க போற குணம் அதைவிட ஆபத்தானது. ஏன்னா தம்பம் வெளியில தெரியும், ஆனா தர்ப்பம் பல நேரம் நமக்கே தெரியாம நம்ம மனசுக்குள்ள வளர ஆரம்பிச்சிடும். அதனால்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில அசுர குணங்களை சொல்லும்போது தம்போ தர்ப்போ அபிமானச்சன்னு தம்பத்துக்கு அடுத்ததாகவே தர்ப்பத்தை சொல்றார். தர்ப்பம் அப்படின்னா என்ன? தமிழ்ல சொன்னா அகங்காரம், தலைக்கணம். என்னை விட யாரும் பெரியவங்க இல்ல, எனக்கு தான் எல்லாம் தெரியும், என் சொல்றதுதான் சரி. இந்த எண்ணம் தான் தர்ப்பம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் உயரத்துக்கு போறது பிரச்சனை இல்ல, ஆனா உயரத்துக்கு போனதுக்கு அப்புறம் கீழே இருக்கிறவங்கள இகழ ஆரம்பிச்சா அங்கிருந்துதான் அவனோட வீழ்ச்சி ஆரம்பிக்குது. ஒரு மரம் பழம் கொடுக்கும்போது என்ன ஆகும்? குனியும். ஆனா பழம் இல்லாத மரம்தான் நிமிர்ந்து நிற்கும். அதே மாதிரி உண்மையில அறிவு இருக்கிற மனுஷன் எப்பவும் பணிவா இருப்பான். அறிவு குறைவா இருக்கிறவன் தான் தனக்கே எல்லாம் தெரியும்னு நினைப்பான். உங்களுக்கும் இந்த மாதிரி மனுஷங்களை பார்த்த அனுபவம் இருக்கா? கொஞ்சம் பணம் வந்த உடனே பேச்சே மாறிடும். கொஞ்சம் பதவி கிடைச்ச உடனே நடத்தையே மாறிடும். கொஞ்சம் புகழ் கிடைச்ச உடனே பழைய நண்பர்களையே மறந்துடுவாங்க. ஏன்? வெளியில வெற்றி வந்துச்சு, ஆனா உள்ளுக்குள்ள பணிவு போயிடுச்சு. அதுதான் தர்ப்பம். தர்ப்பம் இருக்கிற மனுஷனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அவன் யாரோட ஆலோசனையையும் கேட்க மாட்டான். யாராவது நல்ல விஷயம் சொன்னாலும் எனக்கு தெரியும், நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுவான். அவன் கற்றுக்கொள்றத நிறுத்திட்டான். அந்த நிமிஷத்திலேயே அவனோட வளர்ச்சியும் நின்னிடும். ஏன்னா கற்றுக்கொள்ள தயாராயில்லாத மனசு வளரவே முடியாது. நீங்க கவனிச்சு பாருங்க, காலியான பாத்திரத்துல தான் தண்ணீர் ஊத்த முடியும். ஏற்கனவே நிரம்பி இருக்கிற பாத்திரத்துல எப்படி ஊத்த முடியும்? அதே மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற மனசுக்குள்ள கடவுளோட ஞானமும் நுழைய முடியாது. அதனால்தான் பெரிய மகான்கள் வயசான பிறகும் நான் இன்னும் கத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா தர்ப்பம் இருக்கிறவனுக்கு முதல் நாளே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தோணும். மகாபாரதத்துல இதுக்கு மிகத்தெரிய உதாரணம் துரியோதனன். எத்தனை தடவை விதுரர் அறிவுரை சொன்னாரு, எத்தனை தடவை பீஷ்மர் எச்சரிச்சாரு, எத்தனை தடவை துரோணர் அறிவுரை கொடுத்தாரு. கடைசியா பகவான் கிருஷ்ணரே சமாதான தூதராக போனாரு. அப்போ கூட துரியோதனன் என்ன சொன்னான்? நான் மாறமாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்? அவனுக்கு உண்மை தெரியலையா? தெரியும். ஆனா அகங்காரம் உண்மையை ஏற்க விடல. அதனால்தான் அவனை அழிச்சது பாண்டவர்கள் இல்ல, அவனோட தர்ப்பம்தான். ராமாயணத்துல ராவணனையும் பாருங்க. அவன்கிட்ட அளவில்லாத அறிவிருந்தது. சிவபெருமானோட தீவிர பக்தன், வேதங்களை கற்றவன், இசையில் பெரிய மேதை, வீரத்தில் சிறந்தவன். அவ்வளவு திறமைகள் இருந்தும் அவன் ஏன் அழிஞ்சான்? ஒரே காரணம், அகங்காரம். விபீஷணன் சொன்னான், கேட்கல. மண்டோதரி சொன்னா, கேட்கல. மகான்கள் சொன்னாங்க, கேட்கல. கடைசியில கடவுளே எதிரில நின்னாலும் நான் தோற்க மாட்டேன்னு நினைச்சான். அதுதான் தர்ப்பம். தர்ப்பம் இருக்கிற மனுஷன் தோல்வியை ஒத்துக்க மாட்டான், தவறை ஒத்துக்க மாட்டான், மன்னிப்பு கேட்க மாட்டான். அதனால்தான் அவன் மாறவும் மாட்டான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன தவறுக்கு சாரி சொல்ல எவ்வளவு நேரமாகும்? 1 நிமிஷம். ஆனா அகங்காரம் என்ன சொல்லும் தெரியுமா? நீ ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அவன்தான் முதல்ல வரட்டும், நீ தாழ்ந்து போகாத.
இந்த ஒரு எண்ணத்தால எத்தனை உறவுகள் உடைஞ்சிருக்கு தெரியுமா? கணவன் மனைவி பேசாமல் மாதக்கணக்கா இருப்பாங்க. அண்ணன் தம்பி சொத்து சண்டையில பிரிஞ்சிருப்பாங்க. நண்பர்கள் எதிரிகளா மாறியிருப்பாங்க. காரணம் பிரச்சனை இல்ல, அகங்காரம். ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் பணிவா இருந்திருந்தா அந்த உறவு காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனா தர்ப்பம் அதை விடாது. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல கூட இதேதான். ஒரு கருத்து வேறுபாடு வந்தா உடனே சண்டை. ஏன், நான் தவறா இருக்கலாமேன்னு யோசிக்கிற மனசு இல்ல, நான் தான் சரின்னு பிடிவாதம். அதுதான் தர்ப்பம். பகவான் கிருஷ்ணரோட வாழ்க்கையே நினைச்சு பாருங்க. அவர் பரம்பொருள், முழு உலகத்தையும் படைச்ச சக்தி. ஆனா பாண்டவர்களுக்கு தேரோட்டியா இருந்தார். அர்ஜுனனோட குதிரைகளை கவனிச்சார். அவர் நினைச்சிருந்தா நான் கடவுள்னு சொல்லி சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்கலாம். ஆனா அவர் சேவை செய்தார். ஏன்னா உண்மையான உயரம் பணிவுல தான் இருக்கு. அதனால்தான் கிருஷ்ணர் உயர்ந்தவர். நீங்க கவனிச்சு பாருங்க, பழுத்த நெற்கதிர் எப்பவும் குனிஞ்சுதான் இருக்கும். காலியான நெற்கதிர் தான் நிமிர்ந்து நிற்கும். இது இயற்கையோட விதி. மனித வாழ்க்கையோட விதியும் அதுதான். அறிவு அதிகமா இருக்கிறவங்க அமைதியா இருப்பாங்க, அன்பா பேசுவாங்க, மற்றவர்களை மதிப்பாங்க. அறிவு இல்லாதவங்க சத்தமா பேசுவாங்க, தன்னை பெரியவனா காட்டிக்க முயற்சி பண்றாங்க. இது எப்பவும் நினைவுல வைத்துக்கோங்க. அகங்காரம் ஏணியை ஏற வைக்கலாம், ஆனா அதே அகங்காரம் மேலிருந்து கீழையும் தள்ளிவிடும். கடவுள் நமக்கு திறமையை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், பணத்தை கொடுக்கிறார், பதவியை கொடுக்கிறார். ஆனா அதெல்லாம் நிரந்தரமில்லை. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லாம போகலாம். அதனால்தான் இது எல்லாமே கடவுள் கொடுத்த வரம்னு நினைக்கிற மனசுதான் பாதுகாப்பான மனசு. இது எல்லாம் என்னாலதான் வந்ததுன்னு நினைக்கிற மனசுதான் ஆபத்தான மனசு. ஏன்னா அந்த எண்ணத்திலிருந்துதான் அடுத்த அசுரகுணம் பிறக்குது. அது அபிமானம். தர்ப்பத்துக்கும் அபிமானத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப பேருக்கு இது ஒரே மாதிரி தோணும். ஆனா பகவான் கிருஷ்ணர் இந்த இரண்டு வார்த்தைகளையும் தனித்தனியா சொல்றார். ஏன்? அதுக்குள்ள மிக ஆழமான ஆன்மீக ரகசியம் இருக்கு. தர்ப்பம் மனிதனை மற்றவங்களை விட உயர்ந்தவனா நினைக்க வைக்கும். ஆனா அபிமானம் மனிதனை அவனையே கடவுள் விட பெரியவனா நினைக்க வைக்கும். அந்த தற்பெருமை எப்படி மனிதனோட ஆன்மாவையே இருட்டாக்குது, அத அடுத்த பகுதியில ஆழமா பார்க்கலாம். கடந்த பகுதியில் நாம தர்ப்பம் பற்றி பார்த்தோம். அதாவது அகங்காரம். என்னை விட யாரும் பெரியவங்க இல்ல, நான் சொல்றது தான் சரி, எனக்கு தான் எல்லாம் தெரியும். இந்த எண்ணம் தான் தர்ப்பம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற அபிமானம் அதைவிட இன்னும் ஆழமானது. ரொம்ப பேருக்கு தர்ப்பமும் அபிமானமும் ஒரே மாதிரி தோண்டும். ஆனா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஏன் இந்த இரண்டு வார்த்தைகளையும் தனித்தனியா சொல்றார் தெரியுமா? ஏன்னா இவங்க ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் இல்ல, மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. தர்ப்பம் அப்படின்னா மற்றவங்களை விட நான் பெரியவன் என்று நினைக்கிறது. ஆனா அபிமானம் அப்படின்னா நான்னு சொல்ற உணர்வுல முழுசா மூழ்கி போறது. நான் சம்பாதிச்சேன், நான் சாதிச்சேன், என்ன இல்லாம எதுவுமே நடக்காது, என்னாலதான் இந்த குடும்பம் ஓடுது, என்னாலதான் இந்த நிறுவனம் வளர்ந்தது. இந்த நான்னு சொல்ற மனநிலை தான் அபிமானம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை பிறக்கும்போது அதுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. பேச தெரியாது, நடக்க தெரியாது, சாப்பிட தெரியாது, அழுறது தான் தெரியும். அப்படிப்பட்ட நம்ம இன்னைக்கு பெரிய ஆளா வளர்ந்ததுக்கு காரணம் யார்? நம்ம மட்டும்தானா? இல்ல. பெற்றோர்கள் இருந்தாங்க, ஆசிரியர்கள் இருந்தாங்க, நண்பர்கள் இருந்தாங்க, சமூகம் இருந்தது, இயற்கை இருந்தது, கடவுளோட அருள் இருந்தது. இதெல்லாத்தையும் மறந்துட்டு என்னாலதான்னு சொல்ல ஆரம்பிக்கிறது தான் அபிமானம். உங்களுக்கும் இந்த மாதிரி மனநிலை சில நேரம் வந்திருக்கா? ஒரு வேலை நல்லா முடிஞ்சா கடவுளோட அருள்னு நினைக்கிறீங்களா, இல்ல நான் சமன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. இன்னைக்கு நிறைய பேரு தன்னம்பிக்கைக்கும் தற்பெருமைக்கும் இருக்கிற வித்தியாசத்தையே புரிஞ்சிக்க மாட்டாங்க. தன்னம்பிக்கை நல்லது, தற்பெருமை ஆபத்து. தன்னம்பிக்கை என்ன சொல்லும்? கடவுள் துணையோட என்னால முடியும். ஆனா தற்பெருமை என்ன சொல்லும்? கடவுளே தேவையில்லை, என்னால மட்டும் போதும். இதுதான் பெரிய வித்தியாசம். மகாபாரதத்துல கர்ணனை நினைச்சு பாருங்க. அவர் மிகப்பெரிய வீரர்.
தான தர்மத்துல சிறந்தவர். ஆனா ஒரு இடத்துல அவருக்குள்ள இருந்த அபிமானம் அவரை பலமுறை தவறான முடிவுகளுக்கு கூட்டிக்கிட்டு போச்சு. துரியோதனன் செய்யறது தவறுன்னு தெரிஞ்சும் நான் அவனுக்கு கடமைப்பட்டவன், என்னோட வார்த்தை தான் முக்கியம்னு நினைச்சு தர்மத்தை விட்டு நின்னார். தற்பெருமை வந்தா சரியும் தப்பும் தெரியாது. நான் எடுத்த முடிவுதான் சரி, அதுதான் தெரியும். ராமாயணத்துல ராவணனை மறுபடியும் நினைச்சு பாருங்க. அவனோட அகங்காரத்தை பற்றி நாம ஏற்கனவே பார்த்தோம். ஆனா அதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருந்தது, தற்பெருமை. தேவர்களை ஜெயிச்சவன் நான், யாராலும் என்னை தோற்கடிக்க முடியாது, எனக்கு சமம் யாருமில்ல. இந்த எண்ணம் தான் அவனை பகவான் ஸ்ரீராமருக்கு எதிரா நிற்க வச்சது. உண்மையில பார்த்தா ராவணனை அழிச்சது ராமரோட அம்பு இல்ல, அவனோட தற்பெருமைதான். நீங்க கவனிச்சு பாருங்க, மலை மேல மழை பெய்யும், ஆனா அந்த தண்ணீர் மலையில நிற்காது, கீழே இறங்கிடும். ஏன்? உயரத்துல தண்ணீர் தங்காது. அதே மாதிரி தற்பெருமை நிறைந்த மனசுல கடவுளோட அருள் நீண்ட நேரம் தங்காது. ஆனா பள்ளத்தாக்குல தண்ணீர் சேரும். ஏன்னா அது தாழ்மையா இருக்கு. அதனால்தான் பணிவுள்ள மனசுல கடவுளோட அருள் எப்பவும் நிறைஞ்சிருக்கும். பெரிய மகான்களோட வாழ்க்கைய பாருங்க. ஸ்ரீராமானுஜர், நம்மாழ்வார், ஆண்டாள், திருநாவுக்கரசர், இவங்க யாருமே நான் பெரியவன்னு சொல்லல. என்ன சொன்னாங்க? நான் உன்னோட அடியேன், நான் உன் தாசன், நான் உன் குழந்தை. இந்த மனநிலைதான் அவங்களை உலகம் வணங்குற அளவுக்கு உயர்த்துச்சு. பகவான் கிருஷ்ணரே இதுக்கு மிகப்பெரிய உதாரணம். அவர் பரம்பொருள், ஆனா தன்னை எப்பவும் ஒரு எளிய மனிதனா காட்டிக்கிட்டார். கோபாலன், தேரோட்டி, நண்பன், தூதர், ஆசிரியர், தேவைப்படுற இடத்துல எந்த வேடமோ அதை ஏற்றுக்கிட்டார். ஏன்னா அவருக்கு நான்னு பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மனநிலை இல்லை, அவருக்கு தர்மம் தான் முக்கியம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த அபிமானம் எப்படி தெரியும்னு தெரியுமா? யாராவது நம்மள திருத்தினா உடனே மனசு ஏத்துக்காது, என்ன எப்படி சொல்லலாம்னு கோபம் வரும். யாராவது நம்ம விட நல்லா செய்தா மனசு அமைதியா இருக்காது. யாராவது நம்ம புகழ சொல்லலைன்னா வருத்தப்படுவோம். ஏன்? நம்ம மனசு புகழை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் தற்பெருமையோட அடையாளம். ஒரு நாள் யாரும் நம்மளை பாராட்டாம இருந்தா நம்ம சந்தோஷமும் போயிடுதுன்னா அதுக்கு காரணம் வெளியுலகம் இல்ல, நம்ம அபிமானம்தான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பூ மரத்துல பூக்குது, அது யாராவது பாராட்டணும்னு பூக்குதா? இல்ல, அது தன்னோட இயல்பை செய்கிறது. சூரியன் ஒளி தர்றான், யாராவது கைத்தட்டணும்னு ஒளி தர்றானா? இல்ல, அது அவனோட தர்மம். அதே மாதிரி நாம செய்யற நல்ல செயல்களும் பாராட்டுக்காக இருக்கக்கூடாது, கடமைக்காக இருக்கணும். அதுதான் கிருஷ்ணர் முழு பகவத்கீதையில சொல்லிக்கிட்டு வர்ற கர்மயோகத்தோட அடிப்படை. செயலை செய், பலனுக்கு அடிமையா ஆகாத. இந்த ஒரு வரியை உண்மையா வாழ ஆரம்பிச்சா அபிமானம் மெதுவா கரைய ஆரம்பிக்கும். ஏன்னா நாம செய்யற ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் பின்னாடி கடவுளோட அருள் இருக்குன்னு புரிய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு உலகத்துல எத்தனை பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது, ஒரு சின்ன மூச்சு நின்னா எல்லா தற்பெருமையும் அந்த நிமிஷத்துல முடிஞ்சிடும். அதனால்தான் பெரியவர்கள் சொல்வாங்க, மூச்சு நம்ம சொத்து இல்ல, கடவுள் கொடுத்த கடன். இந்த உண்மையை புரிஞ்சவனுக்கு தற்பெருமை நீண்ட நாள் தங்காது. ஆனா அபிமானத்துக்கு அடுத்ததாக கிருஷ்ணர் சொல்ற இன்னொரு அசுரகுணம், அது நம்ம வாழ்க்கையில தினமும் நடக்கிற ஒரு விஷயம். அது கத்தியால குத்தாது, ஆனா கத்தியை விட ஆழமா காயப்படுத்தும். அது பாருஷ்யம், அதாவது கடுமையான பேச்சு, மற்றவர்களோட மனசை காயப்படுத்துற வார்த்தைகள். ஒரு வார்த்தை எப்படி ஒரு மனிதனோட வாழ்நாள் முழுக்க ஆறாத காயத்தை உருவாக்குது? கிருஷ்ணர் ஏன் அதையும் அசுரகுணம்னு சொல்றார்? அதை அடுத்த பகுதியில ஆழமா பார்க்கலாம். கடந்த பகுதியில் நாம அபிமானம் பற்றி பார்த்தோம். நான், என்னால, எனக்காக. இந்த தற்பெருமை எப்படி மனிதனோட ஆன்மீக வளர்ச்சியே தடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற அசுரகுணம் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் தினமும் நடக்கிற ஒரு விஷயம். அது பாருஷ்யம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில அசுரகுணங்களை சொல்லும்போது, தம்போ தர்ப்போ அபிமானச்ச குரோதஹ பாருஷ்யமேவசா அஜ்ஞானம் சாபி ஜாத்தஸ்ய பார்த்த சம்பதமாசுரீம்னு சொல்றாரு. அதுல ஒரு முக்கியமான வார்த்தை பாருஷ்யம்.
தமிழ்ல சொன்னா கடுமையான பேச்சு, மற்றவர்களோட மனசை கிழிக்கிற வார்த்தைகள், வார்த்தையால காயப்படுத்துற குணம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்துல கத்தியால ஏற்பட்ட காயம் பல நேரம் ஆறிடும். ஆனா வார்த்தையால ஏற்பட்ட காயம் பல பேருக்கு வாழ்நாள் முழுக்க ஆறவே ஆறாது. உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருக்கா? சின்ன வயசுல யாராவது உங்களை பார்த்து உன்னால எதுவுமே ஆகாதுன்னு சொல்லி இருக்காங்களா? அல்லது நீ முட்டாள், நீ அழகே இல்ல, நீ தோல்விதான் நீ யாராவது பேசியிருக்காங்களா? அந்த வார்த்தைகள் இன்னைக்கும் ஞாபகம் இருக்கா? பாருங்க, அந்த மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில இல்லாம போயிருக்கலாம். ஆனா அவங்க பேசின வார்த்தைகள் இன்னும் மனசுக்குள்ள இருக்கலாம். அதுதான் வார்த்தைகளோட சக்தி. கடவுள் ஏன் மனிதனுக்கு நாக்க கொடுத்தார்? காயப்படுத்தவா? இல்ல, ஆறுதல் சொல்ல, உற்சாகப்படுத்த, உண்மையை அன்போட சொல்ல, அன்பை பகிர. ஆனா கலியுகத்துல அதே நாக்க மனிதன் ஆயுதமா மாத்திட்டான். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் கத்தியால இல்ல வார்த்தையால உடைஞ்சு போயிருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பெற்றோர் குழந்தைகளுக்குள்ள தூரம், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, நண்பர்களுக்குள்ள பிரிவு. இதெல்லாத்துக்கும் காரணம் பல நேரம் ஒரே ஒரு கடுமையான வார்த்தை தான். நீங்க கவனிச்சு பாருங்க. கோபம் வந்தா கையில அடிக்கிறதுக்கு முன்னாடி வாய் தான் அடிக்கும், வார்த்தை தான் முதல்ல குத்தும். அதனால தான் பாருஷ்யம் என்பது வெறும் கெட்ட பேச்சு இல்ல, அது ஒரு மனிதனோட மனசுல நஞ்ச ஊத்துற செயல். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ஒரு ஆசிரியர் வகுப்புல ஒரு மாணவனை பார்த்து உன்னால வாழ்க்கையில எதுவுமே ஆகாதுன்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு வார்த்தை அந்த குழந்தையை 2 வழியில கொண்டு போகும். ஒன்னு, அவன் முழுசா உடைஞ்சு போய்வான், இல்ல அந்த வலியை வெற்றியா மாற்றுவான். ஆனா அந்த காயம் மட்டும் அவன் மனசுல இருக்கும். அதனால தான் நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒருத்தரோட எதிர்காலத்தை கட்டவும் முடியும், உடைக்கவும் முடியும். இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை பாருங்க. கருத்து வேறுபாடு வந்தா உடனே அவமதிப்பு, கேலி, கிண்டல், திட்டு, அசிங்கமான வார்த்தைகள். ஏன், எதிரில் இருக்கிறவனும் ஒரு மனசு கொண்ட மனிதன்னு மறந்துட்டோம். ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கிறான் என்பதால என்ன வேணும்னாலும் பேசலாம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் கலியுகத்தோட பெரிய வீழ்ச்சி. மகாபாரதத்துல திரௌபதியை அவமானப்படுத்தின அந்த சபையை நினைச்சு பாருங்க. அங்க வெறும் உடைய இழுக்கல, அதுக்கு முன்னாடி வார்த்தைகளால அவளை காயப்படுத்தினாங்க, சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க. அந்த அவமானம் தான் பின்னாடி குருக்ஷேத்திர போருக்கே ஒரு காரணமா மாறுச்சு. ஒரு வார்த்தை ஒரு சாம்ராஜ்யத்தை எரிச்சு சாம்பலாக்கிடுச்சு. ராமாயணத்திலையும் இதே பாடம் இருக்கு. மந்தரை கைகேயி கிட்ட பேசின வார்த்தைகளை நினைச்சு பாருங்க. அவ கைகேயிய கத்தியால குத்தல, ஒரு விஷ வார்த்தைய மனசுக்குள்ள விதைச்சா. உன்னோட மகன் என்ன ஆக போறான், ராமன் வந்தா உனக்கு மதிப்பு இருக்காது. இந்த வார்த்தைகள் தான் ஒரு தாயோட மனசை மாற்றுச்சு, அயோத்திய கண்ணீர்ல மூழ்கடிச்சு. பாருங்க, வாழ் செய்ய முடியாதத சில நேரம் வார்த்தை செஞ்சிரும். அதனால தான் நாக்குக்கு எலும்பு இல்லை, ஆனா அது எலும்புகளையும் உடைக்கிற அளவுக்கு சக்தி இருக்கு. நீங்க உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நம்ம வீட்ல, நம்ம ஆபீஸ்ல, நம்ம நண்பர்கள்கிட்ட நாம பேசுற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மருந்தா இல்ல விஷமா? ஒரு சின்ன பாராட்டு ஒருத்தரோட முழு நாளையும் சந்தோஷமா மாற்றிடும். அதே மாதிரி ஒரு அவமானம் அவரோட முழு வாழ்க்கையையும் இருட்டாக்கிடும். பகவான் கிருஷ்ணரை நினைச்சு பாருங்க. அவர் எப்பயாவது யாரையாவது தேவையில்லாம அவமானப்படுத்தினாரா? இல்ல, அவர் உண்மையை சொன்னார், ஆனா அன்போட சொன்னார். அர்ஜுனனை திட்டுனாரா? இல்ல, அவனை எழுப்பினார். அவனோட மனசை உடைக்கல, அதை பலப்படுத்தினார். அதுதான் தெய்வ குணம். நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு மருத்துவர் ஆபரேஷன் பண்ணும்போது கத்தியால வெட்டுறார், ஆனா அது காப்பாத்துறதுக்காக. அதே கத்திய ஒரு திருடன் பயன்படுத்துறான், அது அழிக்கிறதுக்காக. கத்தி ஒண்ணுதான், நோக்கம் வேற. அதே மாதிரி சில நேரம் உண்மையை கொஞ்சம் கடினமா சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா அதுக்கு பின்னாடி அன்பு இருக்கணும், அவமானம் இருக்கக்கூடாது, திருத்துற எண்ணம் இருக்கணும், பழிவாங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேரு நான் மனசுல இருக்கிறது தான் பேசுவேன்னு பெருமையா சொல்லுவாங்க. ஆனா மனசுல இருக்கிற எல்லாத்தையும் பேசுறது நேர்மை இல்ல, அது முதிர்ச்சியின்மை. உண்மையான ஞானம் என்ன தெரியுமா? என்ன பேசணும், எப்ப பேசணும், யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், இதெல்லாம் தெரிஞ்சிருப்பதுதான். அதனாலதான் மௌனமும் ஒரு தவம்,
இனிய வார்த்தையும் ஒரு தானம். ஒருத்தருக்கு பணம் கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, ஆனா ஒரு நல்ல வார்த்தையாவது கொடுக்கலாம். அது அவரோட உயிரையே காப்பாத்தலாம். இன்னைக்கு எத்தனை பேர் மன அழுத்தத்துல இருக்காங்க, ஒரு அன்பான வார்த்தைக்காக ஏங்குறாங்க, ஒரு ஆறுதல் வார்த்தைக்காக காத்திருக்காங்க. அந்த நேரத்துல நாம பேசுற ஒரு நல்ல வார்த்தை அவர்களுக்கு கடவுளோட பதிலா இருக்கலாம். அதனாலதான் நம்ம நாக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம். அதை காயப்படுத்த பயன்படுத்தாதீங்க, குணப்படுத்த பயன்படுத்துங்க. ஆனா கிருஷ்ணர் சொல்ற அசுர குணங்கள்ல கடைசியா இருக்கிறது இது எல்லாத்துக்கும் மூல காரணம். காமத்துக்கும் கோபத்துக்கும் பேராசைக்கும் அகங்காரத்துக்கும் தற்பெருமைக்கும் கடுமையான பேச்சுக்கும் பின்னாடி மறைஞ்சிருக்கிற அடிப்படை நோய் அது அஞ்ஞானம். அதாவது நல்லதையும் கெட்டதையும் பகுத்தறியாத அறியாமை. ஏன் கிருஷ்ணர் அறியாமையை எல்லா தீய குணங்களோட வேர்னு சொல்றாரு? அந்த அறியாமையை எப்படி வெல்ல முடியும்? அத அடுத்த பகுதியில ஆழமா பார்க்கலாம். கடந்த 7 பகுதிகள்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்ற அசுர குணங்களை ஒவ்வொன்னா பார்த்துட்டு வந்தோம். காமம், குரோதம், லோபம், தம்பம், தர்ப்பம், அபிமானம், பாருஷ்யம். இந்த 7 குணங்களும் எப்படி மனிதனோட மனச மெதுவா இருட்டாக்குது, எப்படி ஒரு நல்ல மனிதனையே தன்னையும் அறியாம அழிவு பாதைக்கு கூட்டிக்கிட்டு போகுதுன்னு ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த எல்லா குணங்களுக்கும் பின்னாடி இருக்கிற வேர். ஒரு மரத்தோட கிளைகளை வெட்டினா அது கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வளரும். ஆனா அந்த மரத்தோட வேரையே எடுத்துட்டா அது இனிமேல் வளராது. அதே மாதிரி காமம், கோபம், பேராசை, அகங்காரம் இவையெல்லாம் கிளைகள். ஆனா அதோட வேர் அஞ்ஞானம். அதனாலதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அசுர குணங்களை சொல்லும்போது கடைசியா அஞ்ஞானம்னு சொல்றார். தமிழ்ல சொன்னா அறியாமை. ஆனா இது பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்கிற அறியாமை இல்ல, புத்தகம் படிக்காத அறியாமையும் இல்ல. நிறைய பட்டங்கள் வாங்கி இருந்தாலும் நிறைய அறிவு இருந்தாலும் ஒரு மனிதன் அஞ்ஞானியா இருக்கலாம். ஏன்னா இங்க கிருஷ்ணர் சொல்ற அறியாமை எது தர்மம், எது அதர்மம், எது நிலையானது, எது நிலையில்லாதது, நான் யார், இந்த வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன, இத புரிஞ்சுக்காம இருக்கிற நிலை, அதுதான் அஞ்ஞானம். பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, பிரவ்ருத்திம்ச நிவ்ருத்திம்ச ஜனா ந விதுராசுராக. அதாவது அசுரகுணம் கொண்ட மனிதர்களுக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு கூட தெரியாது. இந்த ஒரு வரியில கலியுகத்தோட நிலைமைய கிருஷ்ணர் அப்படியே சொல்லிட்டாரு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக உடம்பையே கெடுத்துக்கிறாங்க, உடம்ப காப்பாத்துறதுக்காக மனசையே கெடுத்துக்கிறாங்க, மனசை காப்பாத்துறதுக்காக உறவுகளையே இழக்கிறாங்க, இறுதியில எதுக்காக வாழ்ந்தோம்னே தெரியாம நிக்கிறாங்க. இதுதான் அஞ்ஞானம். இன்னைக்கு மனிதன் சந்திரனுக்கு போறான், செவ்வாய்க்கு ராக்கெட் அனுப்புறான், செயற்கை நுண்ணறிவு உருவாக்குறான். ஆனா தன்னோட மனசை புரிஞ்சிக்க முடியல. இந்த முரண்பாட்டை பாருங்க. வெளி உலகத்தை ஜெயிச்சிட்டான், ஆனா உள்ள உலகத்துல தோத்துட்டான். ஏன்? அஞ்ஞானம். ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒருத்தர் ராத்திரி நேரத்துல ஒரு கயிறை பார்த்து அது பாம்புன்னு நினைச்சு பயந்து ஓடிட்டாரு. காலை வெளிச்சம் வந்ததும் அது கயிறுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ சொல்லுங்க, பாம்பு உண்மையில இருந்ததா? இல்ல. ஆனா பயம் உண்மையா இருந்துச்சா? ஆமா. ஏன்? அறியாமை. வெளிச்சம் வந்த உடனே பயம் போயிடுச்சு. அதே மாதிரி ஞானம் வந்த உடனே நம்ம வாழ்க்கையில இருக்கிற நிறைய பயங்களும் தவறான ஆசைகளும் தவறான எண்ணங்களும் தானாவே குறைய ஆரம்பிக்கும். அதனாலதான் கிருஷ்ணர் ஞானத்தை வெளிச்சத்தோட ஒப்பிடுறார், அஞ்ஞானத்தை இருட்டோட ஒப்பிடுறார். இருட்டை அடிக்கணுமா வெட்டணுமா? இல்ல, ஒரு விளக்கை ஏத்தினா போதும். அதே மாதிரி அறியாமையை அழிக்கணும்னா சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல, ஞானம் வரணும், அவ்வளவுதான். உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? ஒரு மனிதனை பத்தி தவறா நினைச்சிருப்பீங்க, அவரை வெறுத்திருப்பீங்க. ஆனா உண்மை தெரிஞ்ச உடனே உங்க மனசே மாறி இருக்கும். என்ன மாறிச்சு? மனுஷனா? இல்ல, அறிவு. அதுதான் அஞ்ஞானத்துக்கும் ஞானத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். மகாபாரதத்துல அர்ஜுனன் போர்க்களத்துல நின்னப்போ அவனுக்கு சக்தி இல்லையா? இருந்தது. வில் இல்லையா? இருந்தது. திறமை இல்லையா? இருந்தது. ஆனா அவனோட மனசு குழம்பி இருந்தது.
எது சரி எது தப்புன்னு தெரியாம இருந்தான். அதுதான் அஞ்ஞானம். அந்த நேரத்துல கிருஷ்ணர் என்ன கொடுத்தார்? ஆயுதமா? இல்ல, ஞானம். அந்த ஞானம்தான் அர்ஜுனனன் மறுபடியும் எழுப்பிச்சு. பாருங்க, கிருஷ்ணர் முதல்ல போர கற்றுக் கொடுக்கல, முதல்ல பார்வைய மாத்தினார். பார்வை மாறின உடனே வாழ்க்கையும் மாறிடுச்சு. இன்னைக்கு கலியுகத்திலையும் இதுதான் தேவை. நமக்கு தகவல் குறைவில்ல, ஆனா ஞானம் குறைவு. தகவல் சொல்றது எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு, ஞானம் சொல்றது எப்படி வாழணும்னு. தகவல் சொல்றது எப்படி ஜெயிக்கணும்னு, ஞானம் சொல்றது யார ஜெயிக்கணும்னு. தகவல் சொல்றது எப்படி பேசணும்னு, ஞானம் சொல்றது எப்ப மௌனமா இருக்கணும்னு. இதுதான் வித்தியாசம். அதனாலதான் பெரியவர்கள் சொல்வாங்க, அறிவு வாழ்க்கையை மாற்றும், ஞானம் மனிதனையே மாற்றும். நீங்க கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய பேரு கடவுளை மறுக்கிறதால அஞ்ஞானி இல்ல, தன்னோட மனச ஆராயாம இருக்கிறதால தான் அஞ்ஞானி. தினமும் கண்ணாடியில முகத்தை பார்க்கறோம், ஆனா எத்தனை பேரு மனச பார்க்கறோம்? உடம்ப சுத்தம் பண்றோம், ஆனா எத்தனை பேரு மனல பயங்களும் தவறான ஆசைகளும் சுத்தம் பண்றோம்? வீட்டை பெருக்கிறோம், ஆனா எத்தனை பேரு மனசுல சேர்ந்த கோபம், பொறாமை, பழிவாங்கிற எண்ணத்தை பெருக்கிறோம்? அதனாலதான் கிருஷ்ணர் வெளி உலகத்தை மாத்துங்கன்னு சொல்லல, முதல்ல மனச மாத்துங்கன்னு சொல்றார். ஏன்னா மனசு சுத்தமா இருந்தா உலகமே வேற மாதிரி தெரியும். ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. இவ்வளவு நேரம் நாம காமம், கோபம், பேராசை, அகங்காரம், தற்பெருமை, கடுமையான பேச்சு, அறியாமை, இவ்வளவு அசுர குணங்களை பார்த்தோம். சரி, இதை எப்படி மாற்றுறது? மனசை எப்படி சுத்தம் பண்றது? ஒரே நாள்ல இத்தனை வருஷமா சேர்ந்த கெட்ட குணங்களை தூக்கி எறிய முடியுமா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதுக்கும் ஒரு அற்புதமான வழியை காட்டுறார். நம்ம மனச ஒரு பாத்திரமா நினைச்சுக்கோங்க. அதுக்குள்ள கெட்ட எண்ணங்கள் நிறைஞ்சிருக்கு. அந்த அழுக்கு தண்ணீரை ஒரே தடவையில வெளியே ஊத்த முடியாது. ஆனா அதே பாத்திரத்துல தினமும் நல்ல தண்ணீரை ஊத்திக்கிட்டே இருந்தா ஒரு நாள் அழுக்கு தண்ணீர் முழுசும் வெளியேறிடும். இந்த உவமை வெறும் கதை இல்ல, இதுதான் ஆன்மீக வாழ்க்கையோட மிகப்பெரிய ரகசியம். அந்த நல்ல தண்ணீர் என்ன? அதை எப்படி தினமும் நம்ம மனசுக்குள்ள ஊத்துறது? பகவான் கிருஷ்ணர் சொல்ற படிப்படியான வழிய அடுத்த பகுதியில மிக ஆழமா பார்க்கலாம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இதை எப்படி மாத்துறது? ஒரு மனிதன் பல வருஷமா கோபப்படுற பழக்கத்துல இருக்கலாம், பல வருஷமா பேராசையோட வாழ்ந்திருக்கலாம், அகங்காரம் அவனோட இயல்பாகவே மாறி இருக்கலாம். அப்படின்னா அவன் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சா? இல்ல. இதுதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோட மிகப்பெரிய கருணை. அவர் நீ கெட்டவன் என்னும் முத்திரை குத்தல, நீ மாற முடியும் என்று வழிகாட்டுறார். நீங்க கொஞ்சம் கண்களை மூடிக்கிட்டு ஒரு காட்சியை மனசுல நினைச்சு பாருங்க. உங்க கையில ஒரு கண்ணாடி பாத்திரம் இருக்கு. அது முழுசும் கருப்பு நிற அழுக்கு தண்ணீரால நிரம்பி இருக்கு. இப்போ அந்த அழுக்கு தண்ணீரை ஒரே நொடியில சுத்தமா மாற்ற முடியுமா? முடியாது. ஆனா அந்த பாத்திரத்துல தொடர்ந்து சுத்தமான தண்ணீரை ஊத்த ஆரம்பிச்சா என்ன ஆகும்? முதல்ல கொஞ்சம் அழுக்கு வெளியேறும், அப்புறம் இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இறுதியில அந்த பாத்திரம் முழுக்க சுத்தமான தண்ணீரால நிரம்பிடும். இதுதான் நம்ம மனசு, இதுதான் ஆன்மீக வாழ்க்கை. கெட்ட எண்ணங்களை தினமும் பிடிச்சு வெளியே தூக்கி எறிய முடியாது. ஆனா நல்ல எண்ணங்களை தினமும் உள்ளே நிரப்ப முடியும். அப்போ கெட்ட எண்ணங்கள் தானாவே வெளியே போயிடும். இது ஒரு மந்திரம் இல்ல, இது மனசோட இயற்கை. அதனால்தான் மாற்றம் ஒரே நாள்ல வராது, ஆனா தினமும் வரலாம். இப்போ பகவான் கிருஷ்ணர் காட்டுற வழிய நம்ம வாழ்க்கையில எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு படிப்படியா பார்ப்போம். முதல் படி, தினமும் கொஞ்ச நேரம் பகவானை நினைங்க. காலையில எழுந்த உடனே போனை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷமாவது கிருஷ்ணா இன்னைக்கு என்ன சரியான பாதையில நடத்துங்க என்று சொல்லுங்க. அவ்வளவுதான். பெரிய பூஜை தேவையில்லை, பெரிய மந்திரம் தேவையில்லை, உண்மையான மனசு மட்டும் போதும். ஏன்னா எந்த மனசுல கடவுள் நுழைய ஆரம்பிக்கிறாரோ அந்த மனசுல இருட்டு நீங்க ஆரம்பிக்கும். இரண்டாவது படி, பகவத்கீதையை தினமும் கொஞ்சமாவது படிங்க. ஒரு அத்தியாயம் வேண்டாம், ஒரு பக்கம் வேண்டாம், ஒரு ஸ்லோகம் போதும், ஒரு வரி போதும். ஆனா தினமும் படிங்க. உடம்புக்கு தினமும் சாப்பாடு தேவையா? ஆமாம். அதே மாதிரி மனசுக்கும் தினமும் நல்ல எண்ணங்கள்
மனசுக்கு மருந்து. 3வது படி, நல்ல மனிதர்களோட சேர்ந்து பழகுங்க. நீங்க யார் கூட அதிக நேரம் செலவு பண்றீங்களோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மாதிரியே மாற ஆரம்பிப்பீங்க. எப்பவும் குறை சொல்றவங்க கூட இருந்தா நாமும் குறை சொல்ல ஆரம்பிப்போம். எப்பவும் கடவுளை நினைக்கிறவங்க கூட இருந்தா நம்ம மனசும் மெதுவா அமைதியாகும். அதனால்தான் சத்சங்கம் ரொம்ப முக்கியம். 4வது படி, தினமும் ஒரு நல்ல செயல் செய்யுங்க. அது பெரிய தானமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், ஒரு மரம் நடலாம், ஒரு முதியவரை சாலை கடக்க உதவலாம், ஒரு மனசு உடைஞ்சவங்க கிட்ட நான் இருக்கேன் என்று சொல்லலாம். இந்த சின்ன சின்ன செயல்கள் தான் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சுயநலத்தை கழுவ ஆரம்பிக்கும். 5வது படி, பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நொடி யோசிங்க. இந்த ஒரு பழக்கம் மட்டும் வந்துட்டா பாருஷ்யம் பாதி குறைஞ்சிடும். உங்களையே கேட்டுக்கோங்க, நான் இப்ப பேச போற வார்த்தை அவரோட மனசை காப்பாத்துமா இல்ல காயப்படுத்துமா? இந்த ஒரு கேள்வி நம்ம வாழ்க்கையில நிறைய உறவுகளை காப்பாத்தும். 6வது படி, நன்றி உணர்வை வளர்த்துக்கோங்க. தினமும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கடவுள் கொடுத்த 3 நல்ல விஷயங்களை நினைச்சு பாருங்க. ஒருவேளை சாப்பாடு கிடைச்சிருக்கு, ஒரு குடும்பம் இருக்கு, உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, இதுக்கே நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நன்றி உணர்வு வந்தா பேராசை மெதுவா வெளியே போகும். ஏன்னா இருக்கிறத பார்க்குற மனசுல இல்லாததை நினைக்கிற வேதனை குறையும். 7வது படி, தினமும் உங்களை நீங்களே பரிசோதனை பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் யாரையாவது காயப்படுத்திட்டேனா? இன்னைக்கு நான் பொய் சொன்னேனா? இன்னைக்கு நான் தேவையில்லாம கோபப்பட்டேனா? இன்னைக்கு நான் யாரை பார்த்து பொறாமைப்பட்டேனா? இந்த கேள்விகளை தினமும் கேட்டுக்கிட்டே இருந்தா மனசு விழிப்படையும். இதுதான் உண்மையான தியானம். 8வது படி, எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைங்க. நமக்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது. சில விஷயங்கள் நம்ம கையில இல்ல, அதை ஏத்துக்க கத்துக்கணும். கிருஷ்ணர் பகவத்கீதையில திரும்ப திரும்ப சொல்ற ஒரு உண்மை, உன்னோட கடமையை செய், பலனை என்னிடம் விட்டுடு. இந்த ஒரு வரிய உண்மையா வாழ ஆரம்பிச்சா காமம் குறையும், குரோதம் குறையும், லோபம் குறையும், அகங்காரம் கரையும், மனசு இலகுவாகும். நீங்க கவனிச்சு பாருங்க, வீட்டை தினமும் பெருக்கிறோம். ஏன் நேத்து பெருக்கணுமேன்னு சொல்லி விட்டுடுறோமா? இல்ல, தினமும் தூசி சேரும், அதனால தினமும் சுத்தம் பண்றோம். அதே மாதிரி மனசுக்கும் தினமும் தூசி சேரும். கோபம், பொறாமை, பயம், பேராசை, கவலை. அதனால தான் மனசையும் தினமும் சுத்தம் பண்ணணும். அது ஒரு நாள் வேலை இல்ல, வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டிய சாதனை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நாள் தவறு நடந்துட்டா என்னால முடியாதுன்னு சோர்ந்து போகாதீங்க. ஒரு குழந்தை நடக்க கத்துக்கும்போது எத்தனை தடவை கீழே விழும்? நிறைய தடவை. அதுக்காக அது நடக்க முயற்சியை விட்டுடுமா? இல்ல, மறுபடியும் எழுந்திருக்கும். அதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கையிலையும் சில நேரம் நாம தோற்கலாம், மறுபடியும் கோபப்படலாம், மறுபடியும் தவறு செய்யலாம். ஆனா மறுபடியும் எழுந்திருக்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா கிருஷ்ணர் முழுமையான மனிதர்களை தேடல, மாற தயாராயிருக்கிற மனிதர்களைத்தான் தேடுறார். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு என்கிட்டையும் இந்த குணங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது தோல்வி இல்லை, அதுதான் வெற்றியோட முதல் படி. ஏன்னா நோயை உணர்ந்தவன் தான் மருத்துவரை தேடுவான். அதே மாதிரி தன்னோட குறைய உணர்ந்தவன் தான் கடவுளை நோக்கி நடக்க ஆரம்பிப்பான். இந்த 9 பகுதிகளில் கலியுகத்துல மனிதனுக்குள்ள வளர்ற தீய குணங்களை பற்றி ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்போ கடைசியா ஒரு கேள்வி, இந்த எல்லா குணங்களையும் வென்ற ஒரு மனிதனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவனோட மன அமைதி எப்படி இருக்கும்? பகவான் கிருஷ்ணர் நமக்கு இறுதியா என்ன செய்தியை கொடுக்கிறார்? இந்த முழு பயணத்தையும் நம்ம வாழ்க்கையோட இணைச்சு மனசை தொடுற ஒரு நிறைவோட அடுத்ததும் கடைசியுமான பகுதியில பார்க்கலாம். 10 பகுதிகளா நாம ஒரு சாதாரண கதையை கேட்கல, ஒரு சாதாரண ஆன்மீக உரையையும் கேட்கல. நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ள தினமும் நடக்கிற போரைத்தான் பார்த்தோம். குருக்ஷேத்திர போர் ஒரு தடவை நடந்துச்சு, ஆனா நம்ம மனசுக்குள்ள நடக்கிற போர் தினமும் நடக்குது. ஒவ்வொரு காலையிலும், ஒவ்வொரு முடிவிலும், ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு எண்ணத்திலும் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற போர் தான் நம்ம வாழ்க்கை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கலியுகத்துல மனிதன் எப்படி இருப்பான்னு வெறுமனே எதிர்காலத்தை சொல்லல. அவர் நம்மள பயமுறுத்தவும் இல்லை,
அவர் ஒரு கண்ணாடியை நம்ம முன்னாடி வச்சார். அந்த கண்ணாடியில நம்ம முகத்தை இல்ல, நம்ம மனசை பார்க்க சொன்னார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 10 பகுதிகளில் சொன்ன குணங்கள்ல காமம், குரோதம், லோபம், தம்பம், தர்ப்பம், அபிமானம், பாருஷ்யம், அஞ்ஞானம், இதுல ஒரு குணமாவது நமக்குள்ள இல்லைன்னு நம்மால உறுதியா சொல்ல முடியுமா? உண்மையா சொல்லுங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் கொஞ்சமாவது இருக்கு. வித்தியாசம் என்னன்னா, சில பேர் அதை மறைக்கிறாங்க, சில பேர் அதை ஒத்துக்கிறாங்க, சில பேர் அதை மாற்ற முயற்சி பண்றாங்க. பகவான் கிருஷ்ணருக்கு பிடிச்சவங்க யாரு தெரியுமா? ஒருபோதும் தவறு செய்யாதவங்க இல்ல, தவற உணர்ந்து திருந்துறவங்க. அதுதான் பகவத்கீதையோட மிகப்பெரிய செய்தி. கடவுள் நம்மகிட்ட முழுமையை எதிர்பார்க்கல, உண்மையத்தான் எதிர்பார்க்கிறார். கிருஷ்ணா, எனக்கு கோபம் வருதுன்னு ஒத்துக்கோங்க, எனக்கு பேராசை இருக்குன்னு ஒத்துக்கோங்க, எனக்கு அகங்காரம் இருக்குன்னு ஒத்துக்கோங்க. அந்த ஒரு நொடியிலிருந்து தான் மாற்றம் ஆரம்பிக்குது. ஏன்னா மருத்துவர்கிட்ட போய் எனக்கு எந்த நோயும் இல்லைன்னு சொன்னா அவர் எப்படி குணப்படுத்துவார்? முதல்ல நோயை ஒத்துக்கணும், அதுக்கப்புறம்தான் மருந்து. அதே மாதிரி முதல்ல மனசுக்குள்ள இருக்கிற குறைகளை ஒத்துக்கணும், அதுக்கப்புறம்தான் பகவத்கீதை நம்ம வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு கண்ணாடி தூசி படிஞ்சிருந்தா அதுல நம்ம முகம் தெளிவா தெரியாது. கண்ணாடியை உடைக்க வேண்டிய அவசியம் இல்ல, தூசியை துடைச்சா போதும். அதே மாதிரி நம்ம ஆன்மாவும் எப்பவுமே தூய்மையானது தான். ஆனா அது மேல ஆசைன்னு ஒரு தூசி, கோபம்னு ஒரு தூசி, பேராசைன்னு ஒரு தூசி, அகங்காரம்னு ஒரு தூசி, தற்பெருமைன்னு ஒரு தூசி, கடுமையான பேச்சுன்னு ஒரு தூசி, அறியாமைன்னு ஒரு தூசி. இந்த தூசிகள் தான் படிஞ்சிருக்கு. அதை மெதுவா துடைக்கணும், அவ்வளவுதான். பகவான் கிருஷ்ணர் நம்மள புதுசா உருவாக்க வரல, நம்ம உண்மையான இயல்பை நினைவுபடுத்தத்தான் வந்தார். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் உடனே வரணும்னு அவசியம் இல்லை, ஆனா ஒரு சின்ன மாற்றமாவது வரட்டும். இன்னைக்கு யார் மேலேயாவது கோபம் இருந்தா அதை கொஞ்சம் குறைக்க முயற்சி பண்ணுங்க. யாரையாவது மன்னிக்க முடியாம இருந்தா அந்த மனசை கொஞ்சம் திறந்து பாருங்க. யாரையாவது பார்த்து பொறாமப்பட்டிருந்தா அவர்களுக்கு மனசார வாழ்த்து சொல்லி பாருங்க. தேவையில்லாத ஆடம்பரத்துக்காக ஓடிக்கிட்டு இருந்தா ஒரு நிமிஷம் நின்னு இது உண்மையிலேயே எனக்கு தேவையான்னு கேட்டு பாருங்க. யாரையாவது கடுமையா பேசியிருந்தா இன்னைக்கே ஒரு ஃபோன் பண்ணி என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி பாருங்க. நம்புங்க, அந்த ஒரு வார்த்தை 2 மனசுகளையும் குணப்படுத்தும். நீங்க கடவுள்கிட்ட பெரிய விஷயங்களை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தினமும் ஒரு சின்ன பிரார்த்தனை மட்டும் பண்ணுங்க. கிருஷ்ணா, என்னோட மனசை நீங்க சுத்தப்படுத்துங்க, என்னோட கெட்ட குணங்களை மெதுவா நீக்குங்க, நான் நல்ல மனிதனா வாழ எனக்கு சக்தி கொடுங்க. இந்த பிரார்த்தனையை மனசார சொல்றவன கிருஷ்ணர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில கடைசியா சொல்ற மிகப்பெரிய வாக்குறுதியை நினைவுபடுத்திக்கோங்க. எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என்னையே சரணடை, நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் காப்பாத்துறேன், கவலைப்படாட. இதைவிட பெரிய ஆறுதல், இதைவிட பெரிய பாதுகாப்பு, இதைவிட பெரிய அன்பு இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை. அதனாலதான் கலியுகத்துல வாழுற நமக்கு மிகப்பெரிய ஆயுதம் பணம் இல்ல, அதிகாரம் இல்ல, புகழ் இல்ல, பகவத்கீதை. மிகப்பெரிய நண்பன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். மிகப்பெரிய சக்தி அவர் மேல இருக்கிற நம்பிக்கை. இந்த 10 பகுதிகளையும் கேட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. கலியுகம் மாறணும்னு அவசியம் இல்லை, முதல்ல நம்ம மனசு மாறணும். நம்ம மனசு மாறுனா நம்ம குடும்பம் மாறும், குடும்பம் மாறுனா சமூகம் மாறும், சமூகம் மாறுனா உலகமும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். அந்த மாற்றம் வேற யாராலையும் வரப்போறதில்ல, உங்களால தான் வரப்போகுது. உங்க மனசிலிருந்து தான் ஆரம்பிக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சா அதை உங்களோட குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர்களோட கண்டிப்பா பகிருங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கையை மாற்ற ஒரு நல்ல சிந்தனை இந்த வீடியோ மூலமா அவருக்கும் கிடைக்கலாம். இந்த மாதிரி பகவத்கீதை, மகாபாரதம், புராணங்கள், ஆன்மீக வாழ்க்கை, தர்மம், கர்மம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட ஆழமான உபதேசங்கள் பற்றிய இன்னும் நிறைய வீடியோக்களை பார்க்கணும்னா கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல கண்டிப்பா பகிருங்க. இந்த ஆன்மீக பயணத்தை இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போக ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அருமையான ஆன்மீக பதிவோட உங்களை சந்திக்கிறேன்.
அது வரைக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட அருளும் பகவத்கீதையோட ஞானமும் உங்க வாழ்க்கையை வழிநடத்தட்டும். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா.